என் வழி எஃபர்ட்லெஸ்ப்பா, என் சுமை லகுவானது. ஆங்கிலம் ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லிட்டு, மை வேஸ் ஆர் என்ஜாயபிள், மை வேஸ் ஆர் எஃபர்ட்லெஸ், ப்ளசன்ட். அந்த வழிக்கு நான் உங்களை அழைக்கிறேன் அருமையான தேவர்களே. அந்த தேவரக வாழ்க்கைக்கு நேராக உங்களை நான் அழைக்கிறேன். ஆமாம். கென்னத்து கோப்லாண்டு, பென்னிகின்னு வேலைக்கு போனாங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணாங்களா? ஏரோப்ளைன் வாங்கி வச்சுருக்காங்கங்க டஜன் கணக்கா. ஆங்கிட்டு நம்ம தம்பி, நம்ம ஊர் தம்பிங்க, கர்நாடகா தம்பி ராம்பாபு, அவருடைய பையன். He will be around 25 years old. He lives in USA. ஃபுல் டைம் மினிஸ்டருங்க. ஜெட்டு வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்கங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னால், அருமையான தேவர்களே, உங்களை தேவ ரக வாழ்விற்கு நான் அழைக்கிறேன். அது சாத்தியம். தேவனை போல, இயேசு கிறிஸ்துவை போல இரவும் பகலும் கண் சிமிட்டுவது போல தொலைபேசி மூலமாக அற்புதங்களை செய்து நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அதுவே தேவரக வாழ்வு. தாவீது பாருங்க, இந்த அளவுக்கு ஃபெல்லோஷிப் இல்லை அவனுக்கு. யூடியூப் சேனல் இல்லை, மீடியா இல்லை, டெலிஃபோனு இல்லை. தனியாக கடந்து அவனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், ராட்சதனையே தூக்கிட்டான். எவ்வளோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவனுடைய சகோதரன் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, டேய் ஒழுங்காக போய் அந்த ஆடை மேயிடா, கொஞ்சம் ஆடை மேய்ங்கிறான். ராஜா டிஸ்கரேஜ் பண்ணுறாரு, ராட்சதனும் அற்பமாக பேசுகிறான், என்னடா நாய் அடிக்கிற மாதிரி வாராங்கிறான். அந்த தாவீதாலே தன்னை திடப்படுத்தி கொள்ள முடிந்தது என்றால், இன்றைக்கி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்கி இருக்கிற 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 செய்திகள் ஆன்லைனில் இலவசமாக இருக்கிறதே, அதை நீ கிரமமாக கேட்டு வந்தால் உன்னை நீயே திடப்படுத்தி கொள்ள முடியுமே. எத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அநேகர் ஆவிக்குரிய லைஃப்லேயே செத்து போயிருக்கிறீங்க, மாம்சத்திலேயே செத்து போயிருக்கிறீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்து போவது என்றால் என்னன்னு சொல்லித்தரட்டா? ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, முகமெல்லாம் இருண்டு போய் இருக்கு, டிப்ரெஷனில் போய் இருக்கிறீங்க, பயந்து போய் இருக்கிறீங்க. உங்களாலே உங்கள் பிரச்சனையை ஜெயிக்க முடியாத அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்கள் தான், அந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால், அந்த சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க எங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரலோகம் ஒன்றும் இல்லப்பா நம்பி இருக்கு, பரதேசியாக வாழாத. எத்தனை பேர் புரியுதுங்க நான் பேசுகிற பாஷை? ஐயா, ராட்சதனை போல தோன்றுகிற உன்னுடைய பிரச்சனையை நீக்குவதற்கு உன்னுடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? எபிலிட்டி இருக்கிறதா இல்லையா? மலையை பார்த்து பேசி சமுத்திரத்தில் தள்ளுவதற்கு உன்னுடைய நாக்கில் இருக்கிற அதிகாரத்தை நீ எப்போ அறிந்து கொள்ள போகிறாய்? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. சிறைச்சாலையிலே செத்து போயிருக்கலாங்க. யார்? யோசேப்பு. வேற யாரு? பேதுரு. வேற யாருங்க? பவுலு, சீலா. அப்புறம் சிங்கக்கபிக்குள்ளே நம்ம டேனியல் செத்துருக்கலாம். மறுத்தார்கள், மரணத்தை மறுத்தவர்கள்ங்க. ஆதி ஆகமத்தில் என்னங்க பெரிய சத்தியம் தெரியும்? அந்த யோசேப்பாலே அந்த சிறைச்சாலைக்குள்ளே சிரித்து வாழ முடிந்தது என்றால், 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அந்த சீரு நெருப்பின் மத்தியிலும் பக்கத்தில் நின்று அந்த ராஜாவை பார்த்து அற்பமாக பேச முடியும் என்றால், ராஜா 7 மடங்கல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்துகிற பொற்சிலையை நாங்கள் வணங்க ஆயத்தமாக இல்லை. உங்கள் சிறை இருப்பிலேருந்து வெளியே வாங்கங்க. அது சாத்தியம், சாத்தியம். உனக்கு என்னெல்லாம் சிறை இருப்பு இருக்கு? உன் மனைவிக்கும் உனக்கு பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டா வச்சுக்கொள்ளுவோம். குழந்தை இல்லை, குழந்தை பெற்றாச்சு, ஸ்கூலுக்கு அனுப்ப பணம் இல்லை, நீ வியாதியில் ஆக்சிடெண்ட்டில் படுத்திருக்க. எப்போ இப்படி 1000 பிரச்சனை இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் தப்பித்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை உனக்கு ரிசோர்ஸாக இருக்குது. அதை சரியான பிரசங்கத்தை கேளு. ரைட்? ஐயா, தேவரக வாழ்க்கை வாழுவதற்கு இயேசுவையே உனக்கு அந்த தேவ பலனாக உனக்கு வச்சிட்டார். இதை குறித்த அறிவு உங்களுக்கு தேவை. 2வது, அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
ஐயா தேவரக ஆசீர்வாதம். இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? தேவரக வாழ்வு என்றாலே தேவரக எபிலிட்டி, இரண்டாவது தேவரக ஆசீர்வாதம். அந்த தேவரக ஆசீர்வாதம் யார்கிட்டருந்து கற்றுக்கலாம்? ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமா? அவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? பூமி தாங்க முடியாத அளவுக்கு. ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க, உங்கள் மூலமாகத்தான் அந்த சப்ளை பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.